தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு தரிசனம் வந்து காத்திருக்கு. அது வேணும்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாங்கள் சுயம்பு நாகமணி அம்மன் தேவி கோவிலுக்கு ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகத்துக்காக வந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக போயிட்டுருக்கோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி கல்லணை ரோடில் இருக்கிற திம்முராய சமுத்திரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இங்கே வந்து பக்கத்தில் ஒரு பாபா கோயில் இருக்கும். அது பக்கத்தில் தான் வந்து புத்து கோயில் வந்து இருக்குது. வெளியவே வந்து உங்களுக்கு போர்டு வச்சுருப்பாங்க புற்று கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. நாகமணி அம்மன் கோயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் முதல்ல வந்து விநாயகர் பெருமானை வந்து வழிபட்டாச்சு. நான் ஏற்கனவே விநாயகர் பெருமானுக்கு முதல்ல துண்டு வந்து தீபாவளிக்கு எடுத்திருந்தேன், அதை சாத்தியாச்சு. அதே மாதிரி முருகர் வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக வில்வ மரத்துக்கிட்ட போய் ஈஸ்வரனோட அருளை வந்து பெறதுக்காக அங்கே வந்து போய் நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த நாள் வந்து இப்படி ஒரு நாள் வரும் என் லைஃப்பில் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க சொந்த இடம், அங்கே தான் இருக்காங்க. ஸோ வந்து அம்மா வந்து ரெடியாக வந்து சாதம்லாம் வந்து பச்சரிசினால் வந்து சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்ல மழையோடு வந்து இந்த வருடம் வந்து அன்னாபிஷேகம் முதல் முறையாக எங்கள் குடும்பத்துக்கு பண்ணுறதுக்கான பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னாபிஷேகம் ரொம்ப நாளாக ஆச்சு செஞ்சு, ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து சொல்லி வந்து செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாகலிங்க பூ வந்து கிடச்சிச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன்னா சிவனுக்கு வந்து இந்த நாகலிங்க பூ போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் வந்து நிறைவேறிடுச்சு. என் பேர்லேயே இருக்க ஸ்வீட்ஸ் கடை, அது அங்கே வந்து ஸ்வீட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாமே வந்து நாங்கள் அங்கே போய் தான் வந்து வாங்க சொன்னோம். எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ சிவபெருமான் வந்து அன்னாபிஷேகத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட பையன், 2 பேருமே வந்து இவங்கெல்லாம் வந்து வேலைக்கு போகிறவங்க. இன்னைக்கு எங்களோட பாக்கியம். வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே இன்ஜினியரிங் படித்த பசங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பூஜை பண்ணும்போது அவங்க அதை எதுவுமே வந்து மனசில் வச்சுக்காம நல்லபடியாக வந்து பொறுமையாக வந்து பண்ணுவாங்க. எனக்கு இவங்க பண்ணுற அபிஷேகம் ஆராதனை எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் சொன்னேன் அப்படி நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எங்களுக்காக இன்னைக்கு தான் அவங்களுக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு, லீவுக்காக வந்திருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்காக வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து பண்ணணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கு, என் கணவருக்கும் சரி எனக்கும் சரி இந்த ஒரு மாதிரி ஒரு சான்ஸ் வந்து வரும்னு நான் நினச்சதே கிடையாது. நாங்கள் வந்து மகா சிவராத்திரி மாசி மாதம் வந்து வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 கால அபிஷேகம் வந்து பண்ணணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவு வந்துச்சு. நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருடம் 2024 அது வந்து பண்ண முடியாம போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, அப்ப வந்து எங்க ஊர் எல்லை கோயில்ல கெடா வெட்டு வந்து வேண்டுதல் வந்து நாங்க நிறைவேற்றணும். அந்த சமயத்துல வந்து அதனால பண்ண முடியல. அது தம்பி வந்து பிறக்கறதுக்கு முன்னாடியே வேண்டுனது. அது ஒரு 7 வயசு ஆச்சு, 8 வயசு ஆக போகுதுங்கிறனால நாங்க வந்து அதை பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணணும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த நாளை வந்து நாங்கள் தவற விட்டுட்டோம். ஸோ வந்து அதில் எனக்கு ரொம்ப ஒரு சங்கடமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சில வீட்டிலையும் சரி மனசுலையும் சரி சில குழப்பங்கள், சில மனஸ்தாபங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து போக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து பிரதோஷ வழிபாடு மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு வந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கே தெரியும், அந்த ஊமத்தங்காய் தீபம் வந்து நான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த பிரதோஷ வழிபாட்டு மூலமா எனக்கு நிறைய வந்து மாற்றங்களும் வந்து நடக்குது. அன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அது பார்க்காதவங்க என்னோட பிரதோஷங்கிற பிளேலிஸ்ட்ல நான் சிவபெருமானை பத்தி என்னென்ன பூஜை பண்ணியிருக்கேங்கிறத சொல்லியிருக்கேன். அதை பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மகா சிவராத்திரி வந்து நம்மளால பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுதான் இன்னைக்கு வந்து இந்த ஐப்பசி பௌர்ணமியை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு முருகனோட திருக்கல்யாணத்தப்ப தோணுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து இதை வந்து நேற்று சாயங்காலம் தான் வந்து நான் அப்பாட்டே சொன்னேன், கோவிலில் இந்த மாதிரி வந்து பண்ணலான்னு இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து அப்பா கேட்டோடனே சரி அலங்காரத்துக்கு ஆள் இல்லை, எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சு சரி நம்மளே பண்ணிடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு காலையில தான் சொன்னாங்க. பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆளு கிடைக்கல அலங்காரம் பண்ணுறதுக்கு. ஆனாலும் தம்பிங்க 2 பேரும் சூப்பராக வந்து அவங்களால எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ சிவபெருமானை அவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணி எனக்கு வந்து நல்ல தரிசனத்தை வந்து கிடைக்க வச்சாங்க. அதுக்கு நாகமணி குடும்பத்தாருக்கும் அந்த நாகமணி அம்மன் தேவிக்கும் அந்த சிவபெருமானுக்கும் என்னுடைய குலதெய்வத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குலதெய்வம் அருள் இல்லாமல்
எந்த ஒரு விஷயமும் நடக்காது. காலையில தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்டுல வந்து சின்னதா ஒரு ஸ்படிகலிங்கமும் அதுக்கப்புறம் வந்து பச்சரிசினால ஒரு லிங்கம் பிடிச்சி நான் வந்து சாமி கும்பிட்டேன். அதற்குரிய பலன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப வந்து சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சிவலிங்கத்தை வந்து அன்னாபிஷேகம் நம்ம வீட்டுல வந்து சோறு வடிச்சு அதை வந்து சிவன் மேல வந்து நம்ம பிரதிஷ்டை பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம பண்றோம். நம்ம கையால சில விஷயங்கள் நம்ம கடவுளுக்காக பண்றோம் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகத்துக்கு ஒரு சிறப்பே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜீவராசிகளும் வந்து பசி பட்டினியோட இருக்கக்கூடாது அப்படிங்கறனாலதான் இந்த அன்னாபிஷேகங்கிறது. இதை வந்து நம்ம தப்பா யாரும் நினைக்க வேணாம். இந்த அரிசியை இந்த சாதத்தை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் அதுல தயிர் கலந்து பிரசாதமா கொடுப்பாங்க. மீதி சாதம் இருந்தா அதை போய் ஆத்துல அங்க இருக்க சின்ன சின்ன உயிரினங்களும் வந்து பசியாறணும்னு சொல்லிட்டு அதுக்கு போடுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆன்மீகத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு நாங்க வந்து ஏதோ பூர்வஜன் பந்தம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு நல்லது வந்து நாங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனாலதான். ஏன்னா மற்ற கோவில்கள்ல வந்து இவ்வளவு உரிமையா நான் என்னால போய் கேட்க முடியாது. இந்த கோவில்ல மட்டும் நான் சொன்னதுக்காக இவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்க ரெஸ்ட் டைம்ல, ஏன்னா யாருமே வந்து வரல, அவ்வளவா கும்பல் வராட்டியும் நாங்க சொன்னதுக்காக எங்களுக்காக வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிவபெருமானோட அருள் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குங்கிறத நான் முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இனிமே வந்து அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்களே அந்த தரிசனத்தை நல்லா பாருங்க, நல்லா வேண்டிக்கோங்க. 1000 கண்கள் வந்து பத்தாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பூஜையை வந்து நல்லபடியா வந்து நடத்தி கொடுத்துட்டாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இருக்க அந்த ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 மூட்டை அரிசி வந்து அபிஷேகத்துக்காக பண்றாங்க. நாங்க போட்டது ஒரு படி 2 படி தான் இருக்கும், 2 படி தான் அரிசி. அந்த இதுலயும் வந்து தரிசனம் வந்து இவ்வளவு அழகா வந்து சிவபெருமான் தருவாருன்னா அவரோட மகிமையை பாருங்க. கடவுள் வந்து ஏழை பணக்காரன் வசதி வாய்ப்பு இதெல்லாம் பார்த்து வந்து அருள் தர்றது கிடையாது. எங்க இருந்தாலும் அவர் நினைச்சாலே போதும், அவரு நமக்கு அழகா வந்து தரிசனம் வந்து காட்டுவாருங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் எதுவுமே இருக்க முடியாது. இந்த சிவபெருமானோட அருள் வந்து அந்த ஏகாம்பரேஸ்வரோட அருள் வந்து எல்லாருக்கும் பரிபூர்ணமா நல்லபடியா வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. எனக்கு அங்கிருந்து வர மனசே இல்லை. சொல்ல போனா நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டேன். என்ன வேண்டுவேன் அப்படின்னா அடுத்த வருஷமும் எங்களை இதே மாதிரி செய்ய வச்சிரு, அப்பதான் நாங்க நல்லா இருக்கோம்னு அர்த்தம்னு எனக்குள்ள ஒரு இது. நான் எந்த கடவுளுக்கும் வந்து நான் வருஷம் வருஷம் செய்யற பூஜையை தடையில்லாம செஞ்சுட்டு வரேன். அப்படி செய்ய தவறாம இருக்கிறனாலயே என்னமோ நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பெருசா காசு பணம் இல்லாட்டியும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆன்மீகம் எனக்கு உதவுது. அப்புறம் யோகிக்கும் ரொம்ப உடம்பு முடியாம இருந்துச்சு, காலைல ஃபீவர். அங்க போயிட்டு வந்தாலே இவனுக்கு உடம்பு சரியாயிரும். அந்த நம்பிக்கையில தான் கொண்டு போய் அங்க போய் அதோடய போயிட்டு தீர்த்தம்லாம் வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போயிருந்தேன். அங்க போயிட்டு அந்த புத்து மண்ணையும் அந்த தீர்த்தத்தையும் குடிச்சாலே வந்து அவனுக்கு சரியாயிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிறைய தடவை மாதிரி ஆயிருக்கு. அதே மாதிரி அவனும் தீர்த்தம் அடிச்சுக்க மாட்டான். இன்னைக்கு நான் தீர்த்தம் அடிச்சுக்கிறேன்னு சொல்லி அவனே போய் நின்று தீர்த்தம் வந்து அடிச்சுக்கிட்டான். நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டுட்டு கோவில்ல கொடுத்த அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பூஜை அறையில வச்சு நல்லபடியா வந்து சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த லட்டுவை வந்து எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் கொடுத்த பூவை வந்து நிலைவாசல்ல வந்து நான் கதவுல வந்து போட்டுட்டேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இதே மாதிரி அடுத்த வருஷமும் நான் வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். நல்லபடியா இருக்கிறதுக்கு அந்த ஈஸ்வரன் நமக்கு என்னைக்கும் துணை இருப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னாருடைய சிவனே போற்றி, இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.